அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுது சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழமுதம் வாயிலாக பதிவிடுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இனி வாரத்தில் ஒரு நாள் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் 15ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் மழை வேண்டி ஊரக்குளம் என்ற குளத்தின் கரையில் சமையல் செய்து வன தேவதைகளுக்கு பூஜை நடத்தினார் சுவாமிகள் என்பதோடு முடித்திருந்தோம். அதன் பிறகு நடந்ததை வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பூஜை செய்த அன்று இரவு பலத்த மழை விடாது பெய்து குளம் நிரம்பி வழிந்தது. மக்களின் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்தது. அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சுவாமிகளின் முன்னிலையில் இந்த வனபூஜன நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கமாயிற்று. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வனபோஜன நிகழ்ச்சி நடந்து வருகிறது. தற்போது சுருளி சுவாமிகளின் திருவுருவ படத்தை அலங்கரித்து பூஜைகள் செய்து வனபோஜன நிகழ்ச்சியை நடத்திடும் இவ்வூர் மக்களுக்கு வானம் பொய்க்காது மழையை வழங்கி கொண்டிருக்கிறது. சுவாமிகளின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சி. சுருளி சுவாமிகளுக்கு சிலம்பாட்டம், நாட்டியம், நாடகம், கூத்து என்றால் மிகவும் விருப்பம். வீர விளையாட்டான மஞ்சு விரட்டு என்கின்ற காளையை அடக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களுக்கு சுவாமிகள் சென்று பார்த்து மகிழ்வது உண்டு. ஒரு சமயம் ஊரப்பட்டியில் சுவாமிகளை தரிசிக்க அன்பர்கள் கூடியிருந்தனர். அன்றைய தினம் நார்த்தாமலைக்கு அருகில் உள்ள பெரம்பூரில் மாட்டு வேடிக்கை. இதனை காண சுவாமிகளும் ஊரப்பட்டியில் வசிக்கும் துரைசாமி காரியாரும் செல்வதாக முன்தினமே முடிவு செய்திருந்தனர். ஆனால் சுவாமியை காண வந்த அன்பர்களிடம் சுவாமிகள் பேசி கொண்டிருந்ததால் கிளம்ப முடியவில்லை. அப்போது பேருந்து வசதி இல்லாத காலம், நடந்துதான் செல்ல வேண்டும். அப்போது துரைசாமி காரியார், சுவாமி மணி 12 ஆகிவிட்டது. இனி நாம் எப்போது கிளம்பி எப்போது நடந்து எப்போது போய் சேர்வது? மாட்டு வேடிக்கைகள் முடிந்துதான் நாம் போய் சேருவோம் என்று விரக்தியுடன் கூறினார். சுவாமிகள், துரைசாமி ஏண்டா வருத்தப்படுகிறாய்? வா, நொடியில் போய்விடலாம் என கூறி துரைசாமியை தம் முதுகில் ஏறிக்கொள்ள சொல்லி, கண்கள் இரண்டையும் மூடிக்கொள், நாம் கண்ணை திறக்க சொல்லும் போதுதான் கண்களை திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். சுவாமிகளின் திருமேனியில் ஏறி அமர்வதா என்று மறுத்த துரைசாமியை சுவாமிகள் வற்புறுத்தவே சுவாமிகளின் முதுகில் ஏறிக்கொண்டு சுவாமிகளின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஒரு நிமிடம் கழித்து துரைசாமியின் கண்களை திறக்கும்படி சுவாமிகள் கூறிட, என்ன ஆச்சரியம்! இருவரும் பெரம்பூரில் மாட்டு வேடிக்கை நடக்கும் தொழுவத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். துரைசாமி காரியார் பெரிதும் வியப்புற்று ஆனந்தம் கொண்டார். சுருளி சுவாமிகளின் வருகைக்காக காத்திருந்த பெரம்பூர் மக்கள் சுவாமிகளை மேலதாளத்துடன் வரவேற்று அவரது தலைமையில் மாட்டு வேடிக்கையினை நடத்தினர். இன்றளவும் சுவாமிகள் மாட்டு வேடிக்கையை பார்க்க காற்றாக வருவதாக நம்பப்படுகிறது. சுவாமிகள் ஊரப்பட்டியில் முனியம்மாள் அம்மையாரோடு இனிய இல்லறத்தை நடத்தி வந்தபோது முனியம்மாள் அம்மையார் அழகிய பெண் குழந்தையினை என்றெடுத்தார். வடுகுப்பட்டியில் உள்ள உறவினர்களும் சுவாமிகளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களும் சிறப்பான முறையில் இக்குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தினர். சுவாமிகள் தம் குழந்தைக்கு சவுந்தரம் என பெயர் சூட்டினார். அடுத்து நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.